Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது ஒரு டிராமா த பிளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்ட். இதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம வி ஹேவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த பிளே பத்தி ஒரு டிஸ்கஷன், ஆத்தர் டிஸ்கஷன், கேரக்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், அடுத்ததான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் த பிளே பார்த்துட்டோம். இன்னைக்கு எபிசோட்ல the remaining two acts பார்க்க போறோம். Act 2 and Act 3 பார்க்க போறோம். This is going to be the concluding part. Before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ அஸ் யூ நோ, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, கிறிஸ்டி மேகன் அவன் வந்து he has killed his father அப்படின்னு சொல்லிட்டு மேயோக்கு வரான். மேயோல தான் story is set. Okay, the story is set in Mayo. அது வந்து a rural village in the northern part of Ireland. அயர்லாண்டோட நார்த் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜுக்கு வரான். அவன் வந்து தன்னை அப்பாவை கொண்டுட்டேன்னு சொல்றான். அங்க இருக்கிறவங்கலாம் அவனோட அட்மிரேஷனோட பாக்குறாங்க. we are introduced to பெஜின் மைக். அவங்கதான் யாரு அப்படின்னா the heroine of the play. ஓகே, she falls in love with கிறிஸ்டி. அவனோட அந்த அட்வென்ச்சர்ஸ், அவனோட பிசிக்கல் சார்ம்ஸ் எல்லாமே அவளை அட்ராக்ட் பண்ணுது. she is already in love. She is already engaged to Sean Keogh. இருந்தா கூட she falls in love with Christy Mahan. இதெல்லாம் நம்ம first actல தெரிஞ்சிட்டோம். Now we shall get into the second act. The next morning, 3 village girls come to see the man they have heard about in gossip. Okay, so next morning பாத்தீங்கன்னா 3 village girls வராங்க. அவங்க எங்க வராங்க அப்படின்னு சொன்னா, just to see the man they have heard about in gossip. ஊருக்குள்ள ஒரே பேச்சு, சின்ன ஊர் தான், டக்கு டக்கு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ ஒருத்தன் அப்பாவே கொண்டுட்டு ஒருத்தன் வந்து பப்ல இருக்கானான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் தேடி வராங்க. They giggle and flirt with Christy until Widow Quinn arrives, announcing that she has signed him up for a sports competition on the beach. ஓகே, அந்த நேரம் அவங்க வர்ற நேரம் வந்து பெஜின் உள்ள இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து கிறிஸ்டிட்ட பயங்கரமா ஜாலியா பேசிட்டு ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க விடோ குவினும் வந்துட்டு, அப்பா இந்த பையனை வந்து அடுத்து வர்ற ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல அவன் பேரே கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. ஸோ த கேர்ள்ஸ் ஜோக் தட் த விடோ அண்ட் கிறிஸ்டி வுட் மேக் அ குட் கப்பல். கேர்ள்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா கிறிஸ்டி மேல? ஓகே, விடோ உங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் இல்லையே, நீங்க கிறிஸ்டிய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானு எல்லாம் கிண்டல் அடிச்சு சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஓகே, as they eat breakfast, Christy shares some more about the murder. கிறிஸ்டி வந்து அப்படியே ரொம்ப பெருமையாயிடுறான். இத்தனை கேர்ள்ஸ் நம்மளை சுத்தி உட்காந்து நம்ம மர்டரை பத்தி கதை கேட்கறாங்களா, அவன் ஒவ்வொரு தடவையும் கதை சொல்றப்ப அப்படியே ஆட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு எக்ஸாகரேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். He explains that he rebelled against his father when he was promised to a widow he didn't want to marry. என்னன்னா எதனால அப்பாவை கொண்டேன்னு ஒரு கதை சொல்றான். எங்க அப்பா வந்து ஒரு விடோவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு, அவங்க ரொம்ப மோசமான இருந்தாங்க அந்த விடோ, நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், அதனால எங்க அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை, அந்த இதுலதான் நான் வந்து அப்பாவுக்கு எதிரா வந்து போர்க்கொடி தூங்கிட்டேன் அப்படிங்கிறான். In a heated argument when his father lifted his kite, Christy struck back with a spade, killing him. அப்போ ஒரு நாள் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் நடந்தது. அந்த ஆர்கியூமெண்ட்ல மை ஃபாதர் லிஃப்டட் his kite, அவர் ஒரு அருவா மாதிரி உன்னை தூக்குனாரு. உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்பேடுன்றது அவங்க இப்படி மம்பட்டி மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நீளமா லெங்க்தியா இருக்கும். அவங்க டில் பண்றதுக்கு, கிரவுண்டை டில் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்பேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி என் கையில அவங்க இது பண்ணுவாங்க இல்லையா, உருளைக்கிழங்கு தான் அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஸ்பேட் யூஸ் பண்ணுவாங்க. அது கைண்ட் ஆஃப் மண்வெட்டி தான். ஓகே, ஸோ அதுதான் ஸ்பேட். அதை வச்சு நான் எங்க அப்பாவை வந்து அடிச்சு கொண்டுட்டேன் அப்படிங்கிறான். பெஜின் என்டர்ஸ் அண்ட் சேசஸ் த கேர்ள்ஸ் அவே. அவன் ஜாலியா அங்க பேசிட்டு இருக்கிறான். பெஜின் வெளியே போன பெஜின் போய் வீட்டுக்கு ஏதோ வாங்கணும்னு போனவங்க வந்துட்டாங்க. உள்ள வந்து இத்தனை கேர்ள்ஸ் தன்னோட லவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பெஜினுக்கு சரியான கோவம். எல்லாத்தையும் திட்டி விரட்டி விட்டுடுறாங்க. ஜெலஸ் she accuses Christy of flirting but he denies it. கோவத்துல கிறிஸ்டியும் திட்டுறாங்க, நான் உன்னை எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கேன், நீ கேர்ள்ஸோட என்ன ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க, அவன் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னா அவன் பயந்துக்கிறான். தே எக்ஸ்சேஞ்ச் கைண்ட். உடனே அவன் வந்து பயங்கரமா அவட்ட பேம்பர் பண்ணி அவளை இது பண்றான், நான் உன்னதான் லவ் பண்றேன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். தே எக்ஸ்சேஞ்ச் கைண்ட் அண்ட் டெண்டர் வேர்ட்ஸ், ரியலைசிங் தே ஆர் ஃபாலோயிங் இன் லவ். ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் ஈர்க்கப்படுறாங்கிறது புரியுது. ஷான் அண்ட் விடோ குவின் கம் பேக் இன் அண்ட் இன்ஃபார்ம் பெஜின் that her sheep have wandered off. இது அங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பொறுக்கவே மாட்டேங்குது இவங்களோட இந்த அஃபேர். யாருக்கு, நம்ம பெஜினுக்கும் கிறிஸ்டிக்கும் உள்ள ஒரு லவ் உருவாயிட்டு இருக்குது. அதனாலதான் அவ ஜெலஸா இருக்கான்றது மத்தவங்களுக்கு புரியுது. விடோ குவின்க்கு வந்து கிறிஸ்டி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதே மாதிரி ஷான் கியோ யாரு, he is engaged to
நம்ம பெஜின். ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, வேற பிளான்ஸ் பண்றாங்க. இவன வெளிய அனுப்பணும். அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க விடக்கூடாதுன்னு தே கம் இன். ஓகே. உன்னோட ஷீப் எல்லாம் வெளிய போயிடுச்சு. அத போய் பாருன்னு சொல்றான். பெஜின் ரஷஸ் அவுட். ஐயோ! அவங்களுக்கு வந்து மெயின் ஷீப் அப்படிங்கிறது நெறைய பணம் இல்லையா? ஸோ கேட்டில் வளர்த்து தான் அவங்கலாம் உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ பெஜின் ரஷஸ் அவுட் லீவிங் கிறிஸ்டி அண்ட் ஷான் அலோன். அவ வந்து கிறிஸ்டி, ஷான் எல்லாம் விட்டுட்டு அவ ஓடிடுறா. ஷான் ஆஃபர்ஸ் கிறிஸ்டி a ticket to America and his fine clothes if he promises to leave the village. இப்போ ஷான் வந்து கிறிஸ்டிய வந்து டெம்ப்ட் பண்றான். இங்க பாரு உனக்கு அமெரிக்காக்கு டிக்கெட் வாங்கி தரேன் நீ போ அப்படின்னு சொல்றான். ஓகே, உனக்கு நிறைய என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தரேன், கோ டு அமெரிக்கா அப்படிங்கிறான். கிறிஸ்டி refuses, but the widow encourages him to try on Sean clothes. He agrees and goes to change. ஆனா விடோவும் அங்க கூட இருக்காங்க இல்லையா? விடோக்கு வேணும். அவங்க நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா இருப்பப்பா போடுனா அதை போட்டுட்டு வரான். ஓகே, ரொம்ப யூ லுக் குட்னு சொல்லிட்டு டெம்ப் பண்ணி அவனுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட வைக்கிறாங்க விடோக்கு. Once Christy is gone, Sean promises the widow animals and wealth if she can disrupt Christy and Peggin's relationship. Christy வந்து போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போறப்போ ஷான் வந்து விடோக்கு ப்ராமிஸ் பண்றாரு. விடோ குவினுக்கு, இங்க பாரு நீ எப்படியாவது கிறிஸ்டிக்கும் பெஜின்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிடணும். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளவுதான். அதனால வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள டெவலப் ஆகுற இந்த லவ்வை நீ பிரேக் பண்ணி விட, உனக்கு என்ன வேணா தரேங்கிறா. ஓகே, ஹி ப்ராமிசஸ் த விடோ அனிமல்ஸ் அண்ட் வெல்த். அனிமல் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான வெல்த்துக்கான ஒரு அடிப்படை பேசிக் தேவைதான். ஓகே, ஸோ அனிமல்ஸ் ஆடு மாடு மாதிரி ஷீப் கேட்டில் எல்லாம் தரேன், அது மட்டும் இல்ல வெல்த்தும் தரேன்னு சொல்றான். த விடோ அக்ரீஸ் டு லியர் கிறிஸ்டி இன்டு மேரிங் ஹர் இன்ஸ்டெட் ஆஃப் பெஜின். நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனை நான் அட்ராக்ட் பண்ணி ஏன் வலையில விழுக வைக்கிறேன்னு யார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா விடோ சொல்றாங்க. பெஜின் அதை விட்டுட்டு என்கிட்ட வர வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஷான் லீவ்ஸ் சாட்டிஸ்ஃபைட். ஷானுக்கு ரொம்ப திருப்தியா கிளம்பிடுறான். Christy returns in Sean's clothes but staggers back when he sees the spirit of his murdered dog outside the window. ஷான் வந்து ஜாலியா கிறிஸ்டி வந்து ஜாலியா ஷானோட அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அவனுக்கு அந்த ஜன்னல் வழியா ஒரு விஷயம் பாக்குறான். பேய் மாதிரி ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமா பயந்துடுறான். அது என்னன்னா ஹிஸ் மர்டர்ட் டா. அவன் வந்து ஃபாதர் எப்படி சொல்றான், டேடி டா அப்படின்னு தான் சொல்லுவான். ஸோ அவங்க அப்பா மர்டர்ட் டா வந்து அங்க இருக்கிறாரு. அதனால ஜன்னல் வழியா அங்க வந்துகிட்டு இருக்காரு. அவன் பார்த்துட்டான், அப்படியே அரண்டுட்டான். He quickly hides as old man. His father enters. Father அங்க வர்றதை பார்த்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். Old man with a bandage around his bloody head describes Christy and asks if the widow has seen him. இப்போ கரெக்டா விடோ கிட்ட அவங்க அந்த ஓல்டு மேகன் கேக்குறாரு. அவரு இங்க ஹோட்டல் நினைச்சு உள்ள வந்திருக்காரு. வந்துட்டு இப்படிங்க ஒரு பையனை பாத்தீங்களா, இப்படி எல்லாம் இருப்பான் அவன், அவனோட அடையாளம் எல்லாம் சொல்லி இப்படி ஒரு பையன் இந்த ஊர் பக்கம் வந்தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. விடோக்கு புரியாது, விடோக்கு புரிஞ்சிருச்சு. The widow tells Mehan to go to the dock, saying she saw the boy waiting to board a steamer. ஆனா விடோ வந்து ரொம்ப பிரில்லியன்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாக்ஸ்க்கு போய் பாருங்க, அந்த துறைமுகத்திட்ட போய் பாருங்க, அங்க வந்து அது மாதிரி ஒரு பையனை பார்த்தேன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுடுறான். மேகன் லீவ்ஸ். மேகன் வந்து அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஓல்டு மேகன் மகனை தேடி ஓல்டு மேகன் போயிடுறாரு. Christy panics about his father's resurrection. கிறிஸ்டிக்கு அப்படியே பயங்கர பயம். திரும்ப வந்துட்டாரு. He fears Pegin will leave him once she knows the truth about his past. அப்போ அவங்க அப்பா சாகல, இது தெரிஞ்சா பெஜின் நம்மள வெறுத்துடுவா. ஏன்னா அப்பாவை கொன்னேன்னு நினைச்சுதான் அவ வந்து சந்தோஷமா நம்ம கூட பேசிட்டு இருக்கா. இல்ல அப்பாவை நான் அடிச்சது அடியே இல்ல, அவர் சாகவே இல்லைன்னா என்ன காமெடி பண்ணிருவாங்களேன்னு பயம் வந்துருச்சு அவனுக்கு. He begs the widow to help him and she agrees in exchange for privileges when he becomes the master of the pub. அவன் என்ன சொல்றா, அப்பனா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும், நான் கேட்கிறப்ப எல்லாம் பணம் தரணும். ஒருவேளை நீ வந்து அவங்க 2 பக்கம் பணம் வாங்கிக்கதான் நினைக்கிறாங்க விடோ. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவன் வந்து எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கிறிஸ்டி கேட்கிறப்போ, ஓகே நீ என்ன பண்ணணும்னா நிறைய ப்ரிவிலேஜஸ் நான் கேட்பேன், நீ இந்த மாஸ்டர் ஆயிடுவேல இந்த பப்புக்கு சீக்கிரம், யாரை கல்யாணம் பண்ணி பெஜினை கல்யாணம் பண்ணி, அப்போ எனக்கு நிறைய பணம் தரணும் அப்படின்னு சொல்றான். Okay, the girls from earlier arrived to take Christy down to the beach for the sports competition. சரி, அன்னைக்கு தான் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் பேர் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க இல்லையா விடோ. அப்போ அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் வர்றாங்க. வந்து வா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்கு வானவன கூப்பிடுறாங்க. Alone the widow thinks that Christy will eventually turn to her once the truth comes out and Pegin leaves him. ஆனா விடோ தனியா இருக்கிறப்ப நினைக்கிறாங்க, இந்த உண்மை மட்டும் வெளியே வந்ததுன்னா, அவங்க அப்பா உயிரோட இருக்குது வெளியே வந்ததுன்னா
கிறிஸ்டி என்ன பண்ணுவான், கிறிஸ்டியை விட்டுட்டு பெஜின் போயிடுவாங்க. கிறிஸ்டின் நம்ம கிட்ட வந்துருவானே, அப்ப எதுக்கு நம்ம வந்து பெஜின்ட்ட விடணும்னு ஓல்டு விடோ விடோ குவீன் நினைச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் we have seen as act 2. இது வரைக்கும் act 2. Now we are getting into act 3. Jimmy and Philly entered the empty pub, talking about how Christy has dominated the competition. So அடுத்த பார்ட்ல வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஜில்லியும் ஃபில்லியும் வர்றாங்க, பப்புக்கு வர்றாங்க. எப்படி கிறிஸ்டி வந்து காம்படிஷன் வந்து ஸ்டேஜில் காமிக்க முடியாது, நிறைய காம்படிஷன் பத்தி பேசிட்டு வர்றாங்க. அவங்க காம்படிஷன்ல கிறிஸ்டி அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் வந்து பேசிட்டு வர்றாங்க. தே அட்மிட் தட் ஹிஸ் பிராகிங் அபவுட் கில்லிங் ஹிஸ் ஃபாதர் அனாய்ஸ் தெம். ஆனா என்ன, எப்ப பாரு எங்க அப்பாவை கொன்னேன்னு சொல்றதுதான் இரிட்டேட்டிங்கா இருந்தது. ஆனா பரவாயில்ல, அந்த பையன் இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. ஓல்ட் மேஹன் கம்ஸ் பேக் டு த பப் showing the men his wound and asking again about his son. ஓல்டு மேஹன் டாக்கு அனுப்பி விட்டவர் திரும்ப வந்துட்டார். வந்து என் மகனை பாத்தீங்களான்னு அதே மாதிரி அடையாளம் சொல்லி கேட்கிறார். ஜஸ்ட் as the men begin to get suspicious, அந்த 2 பேருக்கும் சந்தேகம் ஆரம்பிக்குது. ஓஹோ, இவனை பத்தி தான் கேட்கிறாங்களோ, கிறிஸ்டி பத்தி தான் ஆரம்பிக்கிறப்போ விடோ குவீன் வந்துடுறாங்க. விடோ குவீன் enters and tells Jimmy and Philly that Mehan is crazy and is using Christy's story for attention. அப்போ உடனே விடோ குவீன் வந்து அப்படியே கதையை மாத்தி விட்டாங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, அவன் லூசு அந்த ஆளு, இந்த யாரு நம்ம கிறிஸ்டி சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டு வந்து அவங்க அப்பா மாதிரி இந்த ஆள் நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு பைத்தியம்ன்ற மாதிரி கதை கட்டிடுறாங்க. when the men try to question Mehan further, the widow distracts them. அவங்களுக்கு அப்பவும் சந்தேகம். மேகனை வந்து ஓல்டு மேகனை கொஸ்டின் பண்ண வர்றாங்க ஃபில்லியும் ஜேம்ஸும். ஆனா விடோ வந்து அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அனுப்பி விட்டுடுறாங்க. Okay. When cheering from the beach reaches the pub, Mehan looks outside to see the competition's champion. It's Christy. அப்போ வெளியில ஒரு பீச் பக்கத்துல அது கோஸ்டல் ஏரியா அது. ஸோ பீச் கிட்ட பயங்கர சத்தம். எல்லாம் வந்து மேகனை கிறிஸ்டியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ ஓல்டு மேகன் வந்து என்ன இங்க வரைக்கும் சத்தம் கேட்குது, என்ன நடக்குதுன்னா காம்படிஷன். அவர் ஏதோ ஒரு இடத்துல நின்று பாக்குறாரு, தன்னோட மகன் மாதிரி கிறிஸ்டி மாதிரி இருக்கு. The widow tells him he's just imagining things because of his head injury. அப்ப விடோ சொல்றாங்க, அது என் மகனா கிறிஸ்டி மாதிரி இருக்குன்னு கேட்கிறோன்னா அவங்க என்ன சொல்றாங்க, விடோ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல யூஆர் ஜஸ்ட் இமேஜினிங். உங்க தலையில அடிபட்டிருக்கு, நீங்க பாட்டுக்கு ஏதோ இமேஜின் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பையன் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. and he anxiously decides to check into an insane asylum. நீங்க போய் முதல் இன்சேன் அசைலம்க்கு தான் போகணும், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் உங்களை செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஜிம்மி அண்ட் ஃபில்லி லீவ் வித் ஹிம். ஸோ எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. Christy and Pegeen enter with the crowd, who celebrate Christy before heading off to watch the final competition on the beach. So Christyயும் பெஜினும் crowdக்குள்ள இருந்து ரொம்ப பெஜின்லாம் பயங்கர ஹாப்பி. அலோன் வித் பெஜின், கிறிஸ்டி ப்ரப்போசஸ் மேரேஜ் அண்ட் ஷி அக்செப்ட்ஸ். ஸோ அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. பாருங்க, பிளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து நிறைய இடத்துல இது ப்ரூவ் ஆகும். அவன் வந்து ஒரு பிளே பாய், ஏன்னா கேர்ள்ஸ் எல்லாம் ஃபிளர்ட் பண்றாங்க. அடுத்ததா ஒரு சாம்பியனாவும் அவனை காமிக்கிறாங்க. அப்படியும் ஹி இஸ் பிளே பாய். ஏன்னா டைட்டில் சிக்னிஃபிகன்ஸ் கேட்பாங்க, எதுக்காக இந்த டைட்டில் அப்படிங்கிறப்போ. வெஸ்டர்ன் வேர்ல்டு, ஏன்னா அது நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் எங்க நடக்குது, அயர்லாண்ட்ல நடக்கிறதுனால வெஸ்டர்ன் வேர்ல்டு. அது பிளே பாய்க்கான ரீசன்ஸ் இதெல்லாம். பிகாஸ் இஸ் அ சாம்பியன் இன் பிளே, அதாவது கேம்ஸ்ல ஒரு சாம்பியன். பிளே பாயிண்ட் வேற யார சொல்லுவாங்க, கேர்ள்ஸ் மத்தியில ஹீரோவா இருக்கிறவனே பிளே பாயிண்ட் சொல்லுவாங்க. அதனாலயும் அவனை சொல்லலாம். இன்னொரு வகையில அவங்க அப்பாவுக்கு பயந்த பையன், அதனால ஒரு சின்ன பையனையும் பிளே பாய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையிலும் ஸோ in three terms, all the 3 terms, Christy Mehan is a playboy. Okay, so Christy and Pegeen enter with the crowd, who celebrate Christy before heading off to watch the final competition on the beach. Okay, so எல்லாம் ஃபைனல் காம்படிஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க கிறிஸ்டியவும் பெஜினையும். பெஜின் வந்து தனியா இருக்கிறப்போ கிறிஸ்டி வந்து பெஜினுக்கு இப்ப தைரியமா ப்ரப்போஸே பண்ணிட்டார். மைக்கேல் ஜேம்ஸ், still drunk from the wake, enters with Sean. He is worried about Christy's influence on his daughter and insists she will marry Sean. இப்போ மைக்கேல் ஜேம்ஸுக்கு அதுக்குள்ள என்னப்பா உன் பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கா, கிறிஸ்டியோட ரொம்ப இதாயிட்டு ஊர் ஃபுல்லா நேம் ஆயிட்டு இருக்கு, அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா ஷானை தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவான்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். பெஜின் ஸ்டாண்ட்ஸ் அப் டு ஹர் ஃபாதர் அண்ட் டிக்ளேர்ஸ் ஹர் இன்டென்ஷன் டு மேரி கிறிஸ்டி. உடனே பெஜின் என்ன சொல்ற, அப்படியெல்லாம் இல்லப்பா, நான் வந்து கிறிஸ்டியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டா. மைக்கேல் என்கரேஜஸ் ஷான் டு ஃபைட் கிறிஸ்டி ஃபார் ஹர், பட் ஷான் கவர்ட்லி ரெஃப்யூசஸ். மைக்கேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷான்ட்ட
கிறிஸ்டி கூட சண்டை போடு அப்படின்னு சொல்றான். நீ வந்து சண்டை போட்டு ஜெயிச்சேன்னா என் பொண்ணு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா. நீ அவனை கவர்ட் நினைச்சுதான் ஒதுக்கி வைக்கிறா. போய் அவன் கிறிஸ்டியோட சண்டை போடுனா ஷான் பயந்துக்கிறான். ஐயோ அவன் அவங்க அப்பாவையே கொன்னவன், நான் சண்டை போட மாட்டேன்னு அவன் ஒதுங்குறான். மைக்கேல் then decides to bless the match between கிறிஸ்டி and பிஜின். ஐயா இவனை நம்புறதுக்கு பேசாம இந்த ரெண்டையுமே பிளஸ் பண்ணிட்டு போயிடலான்ற அளவுக்கு மைக்கேலே வந்துட்டார். ஓகே, அவுட் சைட் ஓல்ட் மேஹன் bursts into the pub rushing at கிறிஸ்டி and knocking him down. வந்துட்டார். இப்ப யாரு? ஓல்டு மேகன் அங்கே வந்துட்டார். வந்து என்னடா எவ்வளவு தைரியம், என்ன அடிச்சு போட்டுட்டு இங்க வந்து நீ கேம்ஸ் விளையாண்டு இருக்கியான்னு உள்ள எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து மகனை ஒரே அடிச்சு தள்ளி விட்டுட்டார். when மேகன் reveals the truth, பெஜின் ரிஜெக்ட்ஸ் கிறிஸ்டி. இப்ப எல்லாத்துக்கும் ஒன்னும் தெரியல என்ன நடக்குதுன்னு நினைக்கிறப்பதான் மேகன் என்ன சொல்றாரு, என்ன நடந்ததுன்னு தெரிவிக்கிறாரு. என்ன அடிச்சு போட்டுட்டு வந்துட்டான், இவன் ஒரு சரியான இந்த பையன், ஒன்னுக்கும் ஆகாதவன்ற மாதிரி அவங்க அப்பா வந்து அவனை பத்தி மோசமா சொல்றாரு. சொல்லிட்டு எதுவுமே வேலை செய்ய மாட்டான், லேசி ஃபெல்லோ, அது இதுன்னு, அதனால என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பான், அன்னைக்கு என்னை வந்து அடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கும் பெஜினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உன்னை போய் நான் லவ் பண்ணேன் பாரு, உங்க அப்பாவை நல்லா கூட நீ அடிக்கல, அவரு ஒரு ஓல்ட் மேன், அவரை அடிக்காம வந்து கொன்னுட்டேன்னு வேற நீ என்கிட்ட சொல்லி நான் உன் மேல வேற லவ்ல விழுந்துட்டேன்னு சொல்லி திட்டிட்டு ஐ எம் நாட் கோயிங் டு மேரியூன்னு சொல்லிடுறான். ஹி பெக்ஸ் ஃபார் மர்சி ஃப்ரம் ஹர் அண்ட் த கிரௌட் பட் தே ரெஃப்யூஸ். அப்போ ஊரே வந்து கொண்டாடிட்டு இருந்தது அப்படியே நின்றுச்சு. ஐயா இந்த பையன் அப்போ ஹீரோ இல்லையா, நம்ம தான் ஏமாந்துட்டோமான்ற மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவன் எல்லாத்திருந்தும் சாரி சாரி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறான். யாருமே அவனை அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இல்ல. பெஜின் டெல்ஸ் மேஹன் டு டேக் ஹிஸ் சன் அவே பட் கிறிஸ்டி ரெசிஸ்ட். பெஜின் சொல்றான், உங்க மகன் தானே வேணும், கூப்பிட்டு போய் அவன் மகனன்ற மாதிரி பெஜின் வந்து மேஹன்ட்ட சொல்லிடுறாங்க, ஓல்டு மேஹன்ட்ட. ஆனா கிறிஸ்டி வந்து ரெஃப்யூஸ் பண்றான். நான் போக மாட்டேன்னு அழறான். அழறான் மீன்ஸ் ஹி இஸ் ரெசிஸ்டிங். நான் என்ன எங்க அப்பாவோட போக மாட்டேன்னு சொல்லிட்டான். The crowd encourages the fight between father and son until Christy turns on them with a spade. இப்ப வந்து கிரௌட் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை நடக்க போகுது. அப்பா கூப்பிடுறாரு, மகன் வரமாட்டேங்கிறார், ஒரு சண்டை அங்க. ஓகே, கிறிஸ்டி கடைசியா என்ன பண்றான்னா ஒரு ஸ்பேட் எடுத்துட்டான். he then chases his father from the pub holding the spade high. இப்போ உண்மையிலேயே ஆக்சுவலா நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவங்க அப்பாவை அடிச்சு போட்டு தப்பிச்சு வந்திருப்பான். இப்ப வந்து உண்மையிலேயே ஸ்பேட் எடுத்துட்டு அவன் என்னெல்லாம் டிஃபைன் பண்ணானோ அது மாதிரி ஸ்பேட் எடுத்துட்டு அவங்க அப்பாவை விரட்ட ஆரம்பிக்கிறான். எவ்ரி ஒன் ரஷஸ் அவுட் டு வாட்ச். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஊரே. ஆஃப் ஸ்டேஜ் there is a loud cry followed by a silence. ஓடி போயிடுறாங்க. ஸ்டேஜ்ல வயலன்ஸ் சீனை காமிக்க கூடாதுன்றதுனால வெளியே போற மாதிரி அப்படி காமிச்சிடுறாங்க. அப்புறம் தூரத்துல ஒரே சத்தம், அதுக்கப்புறம் அமைதி. இப்போ கிறிஸ்டி ஸ்டம்பிள்ஸ் பேக் இன் டேஸ்ட். அப்படியே கிறிஸ்டி அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். விடோக்வின் ஃபாலோஸ் ஹிம் urging him to run since the crowd has turned against him. விடோக்வின் ஓடி வந்து ஓடுறா, உங்க அப்பா உண்மையிலே அடிச்சு கொண்டுட்டா, நீ ஓடுறா அப்படிங்கிறாங்க விடோக்வின். however கிறிஸ்டி believes பெஜின் will take him back now that he has actually killed his father. ஆனா கிறிஸ்டி என்ன சொல்றான், இல்ல இப்போ உண்மையிலே எங்க அப்பாவை நான் கொன்னுட்டேன் இந்த சண்டையில, இப்போ பெஜின் வந்து என்னை ஏத்துப்பா அப்படின்னு சொல்றான். ஓகே, he is mistaken. ஆனா அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான். From the doorway, Michael, Philly and Pegin throw a rope around Christy, binding his arms and torso. இப்ப என்னன்னா திடீர்னு என்ன பண்ணாங்க, இவரெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த கிரௌண்ட் அப்படியே மாறிட்டாங்க. உண்மையிலேயே அவன் கொன்னோன்னு அவனை ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அவனை இதெல்லாம் வச்சு கட்டுறாங்க, ரோப் எல்லாம் வச்சு கட்டுறாங்க. கிறிஸ்டி ஆஸ்க் பெஜின் if she will take him back. But she tells him there is a difference between a gallant story and a dirty deed. கிறிஸ்டி என்ன நீ வந்து அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்ற மாதிரி கேட்டப்போ பெஜின் சொல்றாங்க, பார் ஒரு கதை, ஒரு வீரமான கதை கேட்கறதுக்கும் நேரடியா ஒரு வயலன்ஸ பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ சொன்னது கதை, அப்ப நீ ஹீரோவா தெரிஞ்ச. நேரடியா நீ இத பண்றப்போ திஸ் இஸ் அ டர்ட்டி டீட், என்ன பண்ணி வச்சிருக்க, அப்பாவை கொள்ளுவானா அவனாவது அப்படின்ற மாதிரி அப்படியே திரும்பிடுது அவனுக்கு அகெயின்ஸ்ட் அவன் செஞ்ச டீட். ரைதிங் ஆன் த ஃப்ளோர், கிறிஸ்டி threatens to kill them and bites Sean in the leg. என்ன பண்ணனு, கிறிஸ்டி கட்டி வேற போட்டு வச்சிருக்காங்க, அவன் அப்படியே நெளிகிறான். எல்லாத்தையும் கொண்டுருவேன்னு கத்துறான். அவனுக்குதான் இப்ப வீரம் வந்துருச்சே. ஷானோட காலையும் கடிச்சு வைக்கிறான். பெஜின் burns கிறிஸ்டி வித் ஹாட் போக்கர். பெஜின் கோவமா வந்து ஏன்டா அவனை கடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாட்டா ஒரு குச்சி வச்சு அவனுக்கு சூடெல்லாம் வைக்கிறான். அப்செட் கிறிஸ்டி imagines the welcome he will receive from Saturn once he is hanged. கிறிஸ்டி எந்த நிலைமைக்கு ஆளாகிறான் அப்படின்னு சொன்னா, நான் பாரு நீங்க எல்லாம் ஹேங் பண்ணி கொல்ல போறீங்க தானே, கொல்லுங்க, என்ன சாட்டன் வரவேற்பார் அப்படின்ற மாதிரி அளவுக்கு அவன் ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். தென் மேஹன் crawls back in demanding to know why his son is tied up. இப்ப பார்த்தா
திரும்பவும் அவன் அடிச்சு 2 டைம்ஸ் அடிச்சும் அவங்க அப்பா சாகல. செகண்ட் டைமும் அவர் உயிரோட தான் எந்திரிச்சு வர்றாரு. அந்த அளவுக்கு தான் அவன் அடிக்கிறான். அப்போ அவனோட அடி அவங்க அப்பாவுக்கு மேல அதிகமா உழுகல. ஏதோ ஒரு பாசத்துல அவன் கம்மியா தான் அடிக்கிறான் போல இருக்கு. சோ அவர் திரும்ப மெதுவா கிரால் பண்ணி வராரு. வந்து ஏன்பா என் மகனை கட்டி போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாரு. He releases Christy, who asks if his father has come back to be killed a third time. கிறிஸ்டிய அவரு ரிலீஸ் பண்றாரு. அப்ப அவன் கேக்குறான், ஏப்பா அவனை 3வது தடவை நான் கொல்லணுமா அப்படின்னு கேக்குறான். Old Mayhem tells the group that he and Christy will talk about the villainy of the county mayor for years. ஏய் என்னங்கடா என் பையனை போட்டு இப்படி இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, நானும் கிறிஸ்டியும் உங்க வில்லன்னஸ் நினைச்சு ரொம்ப நாள் பேசிட்டு இருக்க போறோம்னு சொல்லிட்டு திட்டி ஊர்க்காரனை பார்த்துட்டாரு. அவர் அடிச்சப்ப வேற, ஆனா ஊர்க்காரங்களாம் சேர்ந்த மகன் அடிச்சா இவர் மகனோட சேர்ந்துட்டார். ஓகே, அதுதான் இட் நேச்சுரலி ஹேப்பன்ஸ் இல்லையா? ஒரு ஃபேமிலியில எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், நமக்குள்ள சண்டை போட்டுக்குவோம், ஆனா அது 3வது மனுஷன் வந்துட்டா எல்லாம் 3வது மனுஷனுக்கு எகென்ஸ்டா திரும்பிடுவோம்ல, அதேதான் இங்க நடக்குது. However, Christy does not leave peacefully with Mehan and pushes him roughly, declaring that he will depart like a gallant captain with his heathen slave. ஆனா வந்து கிறிஸ்டி அப்படி லேசையில அவங்க அப்பா விட்ட இந்த தடவை போகல. வந்தப்ப என்னவோ ஒரு பயந்த பையனா தான் வந்தான். ஆனா இப்ப அவன் பெரிய வீரன் ஆயிட்டான். ஒரு ஹீரோயிசமா டேஸ்ட் பண்ணிட்டான் அவன் இல்லையா? ஒரு நார்மலான ஒரு பாயா வந்தான், ஏதோ ஒரு கதை சொன்னான், ஊரே கொண்டாடிச்சு, பிளே பாய் மாதிரி அத்தனை கேர்ள்ஸோட ஃபிளர்ட் பண்ணான். அடுத்து வந்து ஹி ஹஸ் கம் அந்த இது ஸ்போர்ட்ஸுக்கு வரான். ஸ்போர்ட்ஸ்ல வந்து பயங்கரமா அவன் வந்து எல்லாத்துலயும் ஜெயிச்சு வரான், எல்லாரும் பிரைஸ் பண்றாங்க. ஸோ ஹி ஹஸ் டேஸ்டட் அந்த இது இந்த அது என்னது அந்த ப்ரைடு அந்த கர்வத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டான். அடுத்தது புகழை டேஸ்ட் பண்ணிட்டான். ரெப்புடேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டான். இப்ப வந்து அவன் அதுல இருந்து கீழே இறங்க போறது இல்ல. சோ அவங்க அப்பாவுக்கு வந்து அவன் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா தான் அவனுக்கு அடங்கி போறத எல்லாரும் பாக்குறாங்க. ஓகே, அவங்க அப்பாவை தள்ளி விட்டு போ, நீ முன்னாடி நான் வரேன் அப்படின்ற மாதிரி டிக்ளேரிங் தட் ஹி வில் டிபார்ட் லைக் a gallant captain with his heathen slave. நீ தான் ஸ்லேவ் மாதிரி போகணும், நான் கேப்டன் மாதிரி வருவேன் அப்படிங்கிறான். ஓல்டு மேகன் இஸ் amazed and delighted by this change of his son. அவங்க அப்பா பெரிய இதெல்லாம் கோபமெல்லாம் ஒன்றும் வரல. இப்போ அவர் ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயா மகன் என்னடா அப்படி மாறிட்டான், எல்லா அப்பாவுக்கும் அப்படிதானே, மகன் நல்லா வந்தா சந்தோஷம் தானே. சோ அந்த டிலைட் ஆயிடுறாரு அவரு. they leave together. சரி சரி நீ வாப்பா, நான் அப்படியே போறேன்னு அவர் போறார். ஓகே, ஷான் approaches Pegin to remind her of the engagement. She boxes ear and sends him away. சோ இப்போ வந்து இவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்களா. கிளம்பி போனோன்னு இப்போ ஷான் வந்து அப்பாடா நம்ம லைன் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு போறாரு. யாரு, அவருக்கு வந்து பெஜினோட ஃபியான்சே. அவன் போய் இப்போ நம்ம கல்யாணத்துக்கு நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு போய் கேட்க போறாரு. அவன் என்ன பண்றான்னா ஓங்கி பாக்ஸ் பண்றான், காதுல ஒரு குத்து ஓங்கி விடுறான். அண்ட் ஷென்ஸ் அவ கல்யாணமா அவங்களுடைய அப்போட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். ஓகே, crying wildly she laments that he has lost the only playboy of the western world. ஓடி போய் படுக்கையில படுத்து அழுதுட்டு ஒரு ஒன்லி பிளே பாய் எனக்கு லவரா கிடைச்சான், அவனையும் விட்டுட்டனே, அவனை மாதிரி ஒரு ஹீரோக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். So there ends the playboy of the western world. So this is the beautiful play by James Singh. Okay, hope you like the explanation. Like and subscribe my channel for more such videos, and thank you for watching.